friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நாம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா ஒரு அப்படியே படத்துக்கு வழியா போயிட்டு படம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். லால் சலாம் ஃபிலிம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. மெட்ரோ லால் சலாம் மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து அந்த மூவி பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கும்போது வயிறு ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுங்க. ஸோ அதனால் அப்படியே பார்த்து ஏதோ கலர்ஃபுல்லாக தெரிஞ்சுது, அதனால நிறுத்தினேன். அதனால இந்த இடத்துல நம்ம வந்ததில்ல, நிறைய தடவை பார்த்துருக்கோம். நிறுத்துறது தான் புதுசாக இருக்குது, சரி ட்ரை பண்ணலாமே வந்து. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என்ன நடக்குது. என்ன வாங்கினாய்? ரோஸ் மில்க் ராஜா இல்லை, இது ரோஸ் மில்க் ராஜா வேறு வில்லேஜ் மில்க் நம்ம பார்த்தோமே. நாளைக்கு நம்ம மறுபடியும் சாலா தான் இருக்கோம். ஓகே, நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஷவர்மா ரோல். ஏன்னா சீக்கிரமா ஷவர்மா ரோல். என்னடா நீ ரொம்ப சோகமா இருக்க? மவகுடி பர்த்டேக்கு வந்து 12 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணின்னு இருக்கான். என்னடா இருக்கா? பபிள் டீ வேணாமாடா? பேக்ல இருக்கா பபிள் டீ? ஏன்டா இவனா நல்லவனா இருக்க? ஓ, தேட்டர்ல குடிக்க போறியா? அதனால இப்ப வேணான்றா. நல்ல பையங்க பத்தியா எப்படியெல்லாம் காசு மிச்சம் பண்ணுது அப்பாக்குன்னு. நான் அங்க போய் வாய் வச்சு சும்மா உட்காந்துக்க முடியாது, கேட்கணும்னு தோணும். லைட்டா நம்ம சாப்பிட்டு தேட்டர்ல போய் வெயிட்டா சாப்பிடலாம். சீக்கிரம் ஷவர்மா போட்டுருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படியே கலந்துட்டு சாப்பிடலாம். போட்டு தரணுமே, கையில போட்டு தரணுமே. அவங்க டைம் வேற ஆகுது படத்துக்கு. எப்படியும் நாங்க போய் 10 தூங்க தான் போறேன். எனக்கு இப்போ தூக்கம் தள்ளுது. மத்தியானம் ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தீங்க. என்ன படம்? லவர். எல்லாம் தலையை 2 சைடா ஆட்டுற. எதுக்குப்பா இது? உள்ளேயும் விட மாட்டாங்க. போகும்போது சொன்னேன் ஒண்ணுதான் வாங்கினேன், அதுக்கு 2 எதுக்கு வாங்கினேன்? அப்போ நீங்க 2 பேரும் வந்து பாத்துக்கிறீங்களா? ஒன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். 1 போதுமா உனக்குடா? ஹெல்தியா இருக்க போறேன். அதான் கலர் ஆக முடியும். ஹெல்தியா இருந்தா கலர் ஆகும். இன்னையே காட்டுங்க, அங்க காமிங்க. பெரிய கேன்சல் பண்ணிட்டா சாப்பிடலாம். சப்பாத்தி அதெல்லாம் இவங்களுக்கு தேவையானது சாப்பிடலாமா? சாப்பிட்றதுக்கும் கலருக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த முட்டாள் சொன்னது? ஹெல்த் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணாலே ஸ்கின் நல்லா இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது அவன் ஸ்கின்னு. ஏன்னா 20 ரூபா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் பிங்கோ கொஞ்சம் இதையும் வாங்கிட்டு வந்து வச்சுன்னு தின்னு தெரியும். அதெல்லாம் வீட்டு ஃபுட்டு சாப்பிட்டாலே மூஞ்சி களையாடு தெரியுமா? வேணான்னு சொன்னான், ஆனால் அவன் தான் தண்ணி வேணும். அப்போப்பா போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாப்பா ஷவர்மாவை. அது நிறைய 4 பெரிய ஷவர்மா எல்லாத்தையும் திங்கிற விளையாட்ட வரிசையா வாங்கி வச்சுப்பா. 4 வாய் தின்ட்டு 5ஆவது வாய் எனக்கு வயிறு ஃபுல்லு அப்படின்னு ஓடுவா. இல்லை நான் என்ன சொல்றேன், முக்கியமான விஷயம், நோட் தட் விஷயம். 4 பெரிய சிக்கன் சொல்லிச்சுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல. மெயின் திங் என்னன்னா தோசை இருக்கக்கூடாதாமா ஷவர்மால ஃபுல் மீட். நான் எல்லாருக்குமே அப்படிதான் சொல்லியிருக்கிறேன். அது 180 ரூபா. எல்லாருக்குமே அப்படிதான் சொன்னேன். அழகா 120 ரூபாவில் முடிக்கிறது தேவையில்லாம எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து ஃபுல் மீட். ஐயோ என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல. நானும் பார்த்துட்டு 4-5 பேர் பில் போட்டாங்க. எல்லாருமே ரெகுலர் ஷவர்மா தான் கேட்குறாங்க. அவங்க மாறி போய் நின்று ரொம்ப நேரம் ஆச்சு. மாறி போய் நின்று இப்போ வந்து நான்லாம் சாப்பிடல. நீங்க மிச்சம் மீதி வச்சீங்கன்னா அதை சாப்பிடுவேன். சொல்லிட்டேன் எனக்குன்னா கொழுப்பா நீங்க சாப்பிடுவீங்க. அதுவும் உன்னெல்லாம் நம்ப முடியுமாப்பா? நல்லா இருந்ததுன்னா திரும்பியே பார்க்காம சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசி எட்ஜி வரும்போது உனக்கு அப்படின்னு நீன்னு வாட் ஹேப்பன்? சிக்கன் ஃபுல் சிக்கன் வேணும்னு கேட்டீங்கல்ல. எப்படி இருக்குது? ஏன் இப்படி பிரிக்கிற நீ பாப்பா? நீ மட்டும் மக்கு மாதிரி. உன் ட்ரெஸ்ஸிங்கும் நீ சாப்பிட்றத பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடுருவோம். ஃபர்ஸ்ட் வாய் வைக்கும் போது கீழே நீ சாப்பிடும் போது மூஞ்ச வேற மாதிரி சுழிச்சுது. இப்ப பாரு அப்படியே மனுஷால பார்க்காமே சாப்பிட்டு. ஆமா
அப்பா சக்ஸஸ் பண்ணிட்டியா? ஒரு வழியாக சாப்பிட்டியா? உன் ஒன்றை த்ரோட்டை வச்சுக்கின்னு சில்லுன்னு ஜூஸ் குடிச்சிட்டியா? போ, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, டைம் ஆச்சு. மூவியே ஸ்டார்ட் ஆகிடும் போல் இருக்குது. எப்படி போகுது பார் பேபிமா. ம் ஏய், என் பேச்சை எப்பெல்லாம் நீ கேட்கலையோ அப்பெல்லாம் இப்படி தான் அவதிப்படுற. நாக்கு தள்ளுதா? அது ஏரோப்பு. இது நம்ம ஆமாம், நம்ம அப்பவே ஏறி இருக்கலாம். அவங்க பேச்சை கேட்டு அவங்க பின்னால் வந்தோம் பார். பார்க்கட்டும் பாப்பா. பார்த்தல என்னத்த பார்த்த? என் கலரை பார்த்தியா? என் கலரை பார்த்தியா? யார் கலருன்னு தெரியுதா இப்போ? ம் சரி வா, மூஞ்சில் கறி பூசி விட்றான். அப்படியே போய் உட்காந்து படம் பார்த்துட்டு வா. உன் மண்டையில் கலர் குஞ்சு அடிச்சல்ல, அப்போ சொல்ல வேண்டியது தானே. அப்போ மட்டும் ஏன் ஓடி போய் கலர் குஞ்சு அடிச்சுன்னு வந்தேன்? அது வர வயசாக பூமர் ஆயிடுச்சு. பூமர் கிழவி ஆயிடுச்சு. ஏய் ஹாய். பூமர் கேள்வி பார்த்துருக்கியா? ஏ அல்லோ, பூமர் கேள்வி பார்த்துருக்கியா நீ? பூமர் கேள்வி வர வர ஜாஸ்தி ஆயிடுச்சு பூமர் பேச்சு. எதுக்கு எடுத்தாலும் பூமர் பேச்சு தான். பாப்பா, ஹவுஸ் மூவி ரஜினி கலக்குறாரா? ரொம்ப ஸ்லோவா போகுது. ஆமாம், கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஆனால் ரஜினிலாம் செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. அது சொல்லவே வேணாம். ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஆனால் விஷ்ணு விஷாலும் நல்லா பண்ணியிருக்கா போல. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் விக்ராந்தியே காட்ட மாட்டேறாங்க. கொஞ்சம் சீன் தான் வந்திருக்கா போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் வரல. விஷ்ணு விஷால் விக்ராந்துக்காக தான் படத்துக்கே பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் அவங்கவுங்க சீன் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாம். காமெடி வச்சுருக்கலாம். காமெடி இல்லை. நீ வாழை மாயம் கமல் ரேஞ்சுக்கு அப்படின்ட்டு இருக்க. சரி, இப்போ நைட்டு சினிமாவுக்கு வந்திருக்கிய, எக்ஸாமுக்கு படிச்சிருக்கியா? நான் தான் புக் பண்ணனா? நீங்களா தானே புக் பண்ணி கூப்பிட்டு வந்து கேட்குறீங்க. ரஜினி படம் முக்கியமா எக்ஸாம் முக்கியமா? சொல்லு, இப்போ சொல்லு. எக்ஸாம் தான் முக்கியம். ஆனால் நீ எக்ஸாம் முக்கியம்னு சொல்லாமல் ரஜினி படம் தான் முக்கியம்னு வந்துருக்கு. ஆமாம், உனக்கு எங்கே போச்சு அறிவு? வீட்டில் உட்காந்து படிக்க வேண்டியது தானே நீனு? பரவாயில்ல விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னது யாரு? ஆமாம், சும்மா மாற்றி மாற்றி பேசுகிற எப்படி? அப்படின்னா பாப்பா உனக்கு படம் கேட்குது. யார் நம்ப மாட்டாங்க? ஆனால் உங்கள் மிஸ் பார்ப்பாங்கல்ல. சரி, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோரம் மால் வந்திருக்கோம். ஆமாம், இது ஃபோரம் மால் தானே? எல்லாம் ஒன்று தான். ஃபோரம் மால், விஜயா மால், பலாசோ. சரி, ஐயோ வேணாம் பாப்பா, எனக்கே தொண்டை பிடிச்சிச்சு. அந்த இது போன என்னது அது, மவுண்டன் டியூ குடிச்சு எனக்கே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிச்சு. எனக்கு இந்த மாதிரி டைம்ல தான் கிரேவிங் ஜாஸ்தி. நம்ம போகும்போது பிரியாணி சாப்பிடுவோம், தேடி கண்டுபிடிச்சி. நான்லாம் பிரியாணி சாப்பிடாம வீட்டுக்கு வர மாட்டேன். அப்படியே மீறி வீட்டுக்கு போனாலும் சாம்பார் சாப்பாடு சாப்பிடுவேன். ஆனால் சாம்பார் வேலைக்கு ஆகாது. இவ்வளோ நேரம் உனக்கு படம் பார்க்கும்போது தூங்கு படுத்து.
அப்பவே தூக்கமா பாதி தூங்க அந்த பக்கி தான் எழுந்துச்சு பக்கத்துல இருக்க பக்கி மௌலி எழுப்புது படத்தை உட்காந்து பார்க்காம இனி சேர்த்து உட்காந்து பார்க்க எனக்கு கொஞ்சம் காமெடி இருந்துருக்கலாம். பாப்பா மிட் நைட் பிரியாணி சாப்பிடாம நீ வரக்கூடாது. அப்போ நீ சாப்பிட்டினா தான் நல்லா எக்ஸாம் எழுதுவ. எங்கே போயின்னுக்குற? அதான் இதுக்கே வந்துடும்ல, ஆர்டர் கொடுத்தாச்சுல்ல, நேராக வந்துடும். வா சீட்டில் போய் உட்காரு. தெரில ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த காலத்தில். பாப்பா இது என்னன்னு தெரியுதா? ப்ரொஜெக்டரு. முதல்லலாம் இதில் தான் வந்து மூவி ஓட்டுவாங்க, ரீல் தானே அப்போல்லாம். பண்ணு கெஸ்ட் ரோல் பண்ணு, எக்ஸ்பிளைன் பண்ணு. தெரியாம கேட்டேன், பண்ணு உனக்கு தெரியும்ல இதை பற்றி. நானே வேடிக்கை பார்க்க வந்தவனா என்ன எனக்கு ஒரு குத்துமதிப்பாக தான் தெரியும் இது. இப்போ மக்களே மோனா வந்து சொல்லுவாங்க இதோட ஃபுல் ஹிஸ்டரியும். ஆமாம், நீங்க சொல்லினா மோனா பழைய டியூப் லைட்டாக இருக்கும். பழைய ப்ரொஜெக்டர் இது. இதுதான் மூவி எடுக்கிறாங்கல்ல, மூவி எடுத்து ரீலாக இருக்கும், அதில் தான் ஃபிலிம் இருக்கும். அந்த ஃபிலிமில் வச்சு ஓட்டுவாங்க, அப்படியே கையில் ஓட்டுவாங்க. இந்த மாதிரி இதில் மூலயமா தான் படம் ஓடும். இந்த ரேஸ் லைட்டு, இங்கே லைட்டு ஸ்க்ரீனில் வரும். லைட் இங்கே தானே வரும். ஆனமார்பிக் மைக் 2 இதில் தான் ரேஸ் வரும் லைட்டு. மொத்தமாக இது ஒரு மோட்ரு பாப்பா. இந்த மோட்ரு பெல்ட்லாம் இருக்குது பார்த்தியா? இந்த மோட்ரு மூலயமா இது ரன் ஆகும் அப்படியே சர்ன்னு. அப்பா இது சாப்பிட்டா இல்லை இது சாப்பிட்டா வந்து லிப்ஸ்டிக் போடணுன்ற அவசியமே கிடையாதாமா. அது எனக்கு தெரியும், நான் போய் கேட்டு வந்துட்டேன். உன்னை வந்து சாப்பிட்ற பொருள்னு ஏமாத்தலான்னு பார்த்தேன். லிப்பாம் கம்பெனின்னு தான் போட்டிருக்குது, ஓகேவா? ஏன் லிப்பாம் கம்பெனியில் உனக்கு வந்து ஏதாவது ஸ்வீட் ஏதாவது சாக்லேட் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல. மோனாவோட நல்லு. ஓகே எல்லாம் பாய் சொல்லுங்க. See you. Bye. Bye. Okay. Combo offer. Bye plus more. Take it. Take it. Okay, take it. Mommy, bye. சரி, ஓகே. Bye அல்லு. Bye பிரியா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். செம்ம டயர்ட் ஆகுது, செம்மையாக தூக்கம் வருது. ஸோ நம்ம போய் படுத்துடலாம். மூவி ரிவ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக வந்துட்டு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் தேட்டரில் நல்லா தூங்கிட்டேன் வேறு. அதனால் ஓகே, ஒன்ஸ் பார்க்கலாம், ரஜினி சாருக்காக பார்க்கலாம். ஸோ நீங்களும் போய் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.